சூரா கஹ்ஃப் 28 தொடக்கம் 46 வரையிலான வசனங்கள் தரும் சிந்தனைகளும் கருத்துக்களும். 1. இறை திருப்தியை நாடி வாழ்வோருடனேயே அவர்கள் எளிய சாதாரண மனிதர்களாயினும் பொறுமையுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். உலக கவர்ச்சிமிக்கோர் பக்கம் திரும்பிவிடக் கூடாது. இந்த வகையில் இறை ஞாபகத்தை விட்டு அக்கறையற்றிருக்கும் உள்ளங்கள் கொண்டோர் அதன் விளைவாக மனோ இச்சையை பின்பற்றி காரியங்கள் வீண்விரிய தீவிர நிலைக்கு சென்றோரின் பின்னால் சென்றுவிடக் கூடாது. 2. சத்தியம் இறைவனிடம் இருந்து வந்ததுவே, எனினும் அதனை ஏற்கும் சுதந்திரமும் மறுக்கும் சுதந்திரமும் மனிதனுக்கு உண்டு. 3. இறைவனிடமிருந்து வரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமை, அதற்கு மறுமையில் தண்டனையுண்டு. ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் புரிந்தோருக்கு நற்கூலியும் உண்டு. 4. பெரும் செல்வம் ஒரு மனிதனை நிலை தடுமாறச் செய்வதுண்டு. இறைவனுக்கு இணை வைக்கும் நிலை வரை அவனை இழுத்துச் செல்வதுண்டு. 5. பெரும் செல்வத்தை வைத்திருப்பது குற்றமன்று. அத்தோடு இறை சக்தியையும் ஆற்றலையும் உணர்ந்து ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். 6. பெரும் செல்வமும் திடீரென அழிந்து மனிதனை வீழ்த்திவிடக்கூடும். 7. உலக வாழ்வு சிறிது காலம் பசுமை பெற்று வாழ்ந்து காய்ந்து அழிந்து போகும் தாவரத்தை ஒத்ததாகும். இந்த வகைப்பட்டதுவே செல்வமும் பிள்ளைகளும். உலக வாழ்வின் கவர்ச்சிகள் அவை. 8. நற்செயல்களே நிலையானவை, அவை நற்கூலியை தேடித் தருபவை, எதிர்பார்ப்பு வைக்கக்கூடியதும் அதுவே.